நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரம்பரியத்துல நாங்க என்ன சொல்றோம்னா கோழிக்கறி வேணும், ஆனா அது பிராய்லர் கோழியை கொண்டு வராதுன்னு நாங்க சொல்றோம். ஏன் இங்க இருக்கிற நாட்டுக்கோழியில இல்லாத சத்தா பிராய்லர் கோழியில இருக்கு. அதன் மூலமாக உள்ள வர்ற வணிகத்தை எதிர்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நான் இதெல்லாம் போட்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு என்ன பண்ண போகுதுன்னு. இந்த சொன்னாங்களே ஒரு பன்னாட்டு பெரிய கோழிக்கறி வறுவல் கம்பெனி, ஒரு கோழி வறுவல்ல 116 கெமிக்கல் சேர்க்கிறான். தெரியுமா உங்களுக்கு அத்தனை பேரும்? அதை வேண்டாம்னு சொல்றீங்க. அதை லிபரலிசம் சோசியலிசம் அதை எடுத்துட்டு வரலாம். ஆனா இது நீங்க ஒரு டபுக்குள்ள இருக்குன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் வரலாறு இல்லை. நானும் அதே வரலாறு படிச்சவன் தான். நீங்க நான் நேத்து வந்தது வேண்டாம், முந்தானத்து வந்தது வேணும், இப்படி மாதிரி குரோனாலஜி பத்தி பண்ணல. இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல திடீரென்று ஒரு 16-17 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தை மாற்றம் நடைபெறுகிறது. அது அந்த மாற்றம் நம்மளுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பாதிச்சிருமோங்கிற சில அறிவியல் காரணங்களை வச்சு தான் அதை எதிர்க்கிறோம். நீங்க கிமு 3ஆம் நூற்றாண்டுல இதே கோழிக்கறி ஊன் பிரியாணி எப்ப இருந்தது நம்ம கிட்ட? இன்னைக்கு பிரியாணிங்கிற சொல் முகலாயர் கொண்டு வந்தாங்க. நாங்க ஊன் சோறுங்கிற சொல் 3ஆம் நூற்றாண்டுல இருந்துச்சு. முகலாயர்கள் பிரியாணி கொண்டு வந்தாங்க. பிரியாணி சாப்பிடுவோம், அதனால அது வேண்டாம்னு சொல்லல. இப்போ இட்லி எப்போ வந்தது? கேடி அச்சையா சொல்றாரு 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இட்லி கர்நாடகத்துல இருந்து வந்தது. தோசை 17ஆம் நூற்றாண்டுல தான் இங்க வந்துச்சு. எல்லாமே சாப்பிடுவோம், அந்தந்த காலகட்டத்தில் வர்றதை எடுப்போம். அதுக்கான உணவுகளுக்கான தேர்வுகளை எடுக்கும் போது இங்க உள்ள விவசாயியை வச்சு பண்ற அரிசியோ கோதுமையோ இல்லைன்னா சிறுதானியங்கள ராகியோ கம்போ சோளமோ எல்லாம் இங்க இருந்து எடுத்தோம்னா அது ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு பயனளிக்கும். ஒரு சமூகம் உழைக்கணும், இன்னொரு சமூகம் உட்கார்ந்து சாப்பிடுங்கிறத உடைக்கணும். அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யணும். அதற்கு கேளுங்க, எல்லாரும் வேளாண்மைங்கிறது ஒரு தனிப்பட்ட சமயம் ஒடுக்கப்பட்டதுக்கு உள்ள அரசியலை தான் உடைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க வெளிநாட்டு லிபரலைசேஷன் இருக்கு, மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டு சோடியம் நைட்ரேட் போட்டு அங்கிருந்து ப்ராசஸ் பண்ண ஃபுட்டை கொண்டு வந்தா சமநிலை சமூகம் வரும், அவன் யூனிஃபார்ம் கொடுத்துட்டானா எல்லாருடைய உள்ளமும் மறந்துடும் சொல்றீங்க. அது எப்படி நியாயம்? இல்ல நீங்க சொல்ற கருத்து ஒட்டுமொத்தமா சமூகத்துக்கு எதிரான சொல்றாரு. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இல்ல இது நீங்க இந்த யதார்த்தத்துல சஞ்சய் நீங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப பலமான வார்த்தைகள். வெறும் உடையால ஒரு 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 யூனிஃபார்மை கொடுத்துட்டதுனால அவன் எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணிட்டான் நீங்க நம்புறதே ஒரு கொஞ்சம் தட்டையா இருக்கே. பாரம்பரிய உணவு இதுக்கு தீர்வுங்கறாங்க சார். கிடையவே கிடையாது. ஷாஜி 1 மினிட். ஷாஜி எஸ் ஷாஜி எஸ். உணவு என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமான நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசலாமே சந்தோஷமாக தான் வந்தேன் நான். ஆனால் இப்போ கடைசியில் பார்த்தா அது பெரிய அரசியலாகவும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாகவே போயிட்டுருக்கு. உண்மையில் இது இப்போ 2 பக்கமும் பேசக்கூடிய விஷயங்களில் 2மே முற்றிலுமாக சரின்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் வெரைட்டி இல்லாமல் லைஃப் ரொம்ப போரிங் ஆகிடும் நம்மளுக்கு. ஒரே விஷயமே தொடர்ந்து இப்போ என் குழந்தைக்கு ஒரே உணவை தொடர்ந்து கொடுக்கும்போது அது வேண்டான்னு சொல்லுது. இது நம்ம இந்த வெரைட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வெரைட்டி ஸ்பைஸ் ஆஃப் லைஃபாக இருக்கிற வரைக்கும் நம்ம வேறு உணவுகளை தேடி போகத்தான் செய்யும். அதை நான் யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ இப்போ இவர் சொன்னார், இட்லியே நம்ம பரம்பரை உணவு கிடையாது. அதாவது அவித்தல் என்பது போர்ச்சுகீசிய அங்கே இருந்து வந்திருக்கிற விஷயம், இந்தோனேஷியாவில இருந்து வந்திருக்கிற விஷயம். இப்போ நம்ம பாரம்பரிய உணவு எதுன்னு நம்ம தேடுறதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ காஃபி இருக்கு, காஃபி வெளிநாட்டில இருந்து வந்தது. டீ இருக்கு, டீ வெளிநாட்டில இருந்து வந்தது. ஸோ இதெல்லாமே வேற இடங்கள்ல இருந்து வேற காலங்களில் வந்திருக்கிற ஒரு விஷயம்தான். அப்போ அதனால நம்ம எது நம்மளோட எக்ஸாக்டான நம்ம உணவு கல்ச்சர் எதுன்றது தேடுறது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கு. காரம்னா மிளகு தான் சார் இருந்துச்சு. காய்கறி அப்படின்னாலே அது காய்கறினா காயையும் மிளகையும் சேர்த்து செய்வது காய்கறிங்கிறது. மிளகுங்கிறது நம்ம கிட்ட இருந்துச்சு. சிலியிலிருந்து மிளகாய் வந்தது. சிலியிலேருந்து மிளகாய் வந்தோடனே மிளகு நம்ம விட்டு போயிடுச்சு. மிளகுக்காக ஸ்பைஸ் வாரே நடத்தி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் மிளகாய் உள்ளே வந்ததுக்கப்புறம் மிளகாய் அதே காரத்தன்மை உள்ளதுதான். ஆனால் அதில் உள்ள கேப்சிகன் கார்சினோஜெனிக். மிளகுல அப்படி ஒரு கார்சினோஜெனிக் கிடையாது. மிளகுல ஆக்சுவலாக ஆன்டி கேன்சர் எஃபெக்டாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றும் இனிப்புன்னு தான் நமக்கு பனை வெல்லம் இருந்தது, இலுப்பைப்பூ சர்க்கரை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தொழில் புரட்சியில் சர்க்கரை வருது. அப்போ சர்க்கரை வரும்பொழுது நல்ல வெளுத்த சர்க்கரை வெறும் குளுக்கோஸ் பொடி, அதில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல் எத்தனையோ இருக்குது. ஸோ அது வேண்டாம், நீங்கள் பனை வெல்லம் சாப்பிடுங்க, நாட்டு வெல்லம் சாப்பிடுங்க, வேற என்ன இதோ எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். உப்பு கடல்ல இருந்து எடுத்தோம், அப்போ அது உப்பு. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு உப்பு எப்படி ஒன்றாகும்? கடல் உப்புல 1008 நுண் கனிமங்கள் இருக்குது, அது உடம்புக்கு நல்லது. வெறும் சால்ட்டை போட்டு உப்பு டேஸ்ட் இருக்குன்னு சாப்பிட்றோம். புளிப்பு அன்னைக்கு சாப்பிட்டது வெறும் குடம்புளின்ட்டு கார்சினியா கம்போஜியா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்துச்சு, வெறும் நம்ம நாட்டு புளி. இப்போ நம்ம புளி வருது, இன்னைக்கு வினிகர் வருது. அதுக்கான ஒவ்வொரு ஆசிடிக் சாஸ் வருது, சோயா சாஸ் வருது, சாஸ் ஒரு புளிப்புள்ள ஒரு சாஸ் வருது, சல்சான்னு ஒன்று வருது.
ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் சொல்றாரு காலம் மக்கள் தொகை பெருக பெருக புதுசா விஷயங்கள் வரும், ஏற்றுக்கொண்டு தான் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் மெதுவாக வரக்கூடிய மாற்றங்களை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. அந்த மாற்றங்கள் உடலுக்கு நல்லது பயக்கும் பொழுது நிலை பெற்றுவிடும். ஆனால் திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள் கடந்த 18-20 ஆண்டுகளா நடக்கு. அந்த 20 ஆண்டுகளா திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல உடல் நலம் கருதி வைக்கல, சந்தை கருதி மட்டுமே உள்ள வருது. அந்த சந்தை கருதி வரக்கூடிய விஷயங்கள் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்சிரும். அகைன் அவர் யோசிக்கிற அதே பிரச்சனை தான் நாங்களும் யோசிக்கும். ஏன் அந்த மணத்தக்காளி கீரையை வந்து ஒரு சொன்னா அவங்க வந்து எஸ் இட் இஸ் ஃப்ரம் மெக்சிகோ, இட் இஸ் ஃப்ரம் மொரடாலாம் பாங்க. ஏன் அந்த தமிழ் சொல் மேல இவ்வளவு கோபம்? முதல்ல அடிப்படையில் நம்ம எதை இப்போ இலை தழை போன்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பச்சை இலை நம்ம சாப்பிட்றோமா, பச்சை இலை. ஆனால் வெளிநாட்டு உணவில் வந்து நீங்கள் வந்து ஓரியண்டல் ஃபுட்டில் சரி கான்டினென்டல் ஃபுட்டில் சரி பச்சையாகவே அந்த பச்சை இலைகளை நிறைய சாப்பிட்றோம். நம்ம வந்து பச்சையாக நம்மளுக்கு பச்சை பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டம், நம்ம அவிச்சு தான் சாப்பிடுவோம். உண்மையான இந்தியன் ட்ரெடிஷ்னல் நாலேஜே என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு உணவை சமைத்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோமோ அன்னைக்கு நம்ம உணவோட ஜீவனை வெளியே எடுத்துட்டோம்னு சொல்கிறோம். ஸோ சமைக்கிறதே தீயில இது சமைக்கிறதே ஒரு பிரச்சனை. உண்மையிலே நீங்கள் அப்படி பார்த்தா ட்ரெடிஷ்னலாக நீங்கள் போனால் அங்கே தான் போகணும். அப்போ என்ன சொல்லணும், ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு என்ன முடியும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 20 வயசில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நீங்கள் 45 வயசில் சாப்பிட முடியாது. இப்போ 20 வயசில் பீஃபும் போர்க்கும் அப்படியே சாப்பிட ஒருத்தர் 45 வயசு தான் அவன் காலி ஆகிடும். அப்போ அப்படி நீங்கள் ஒரு வயசுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. இப்போ இங்கே ஹெல்த்தை பற்றியெல்லாம் ரொம்ப ஆர்கியூ பண்ண சில தம்பிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தொப்பை தந்தி எல்லாம் அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஹெல்த்துன்னு நம்ம பேசும்போது இதில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்போ அடிப்படையில் என்னென்னா இது ரெண்டுலையும் கொஞ்சம் உண்மைகளும் இருக்குது, கொஞ்சம் பொய்களும் இருக்குது. ரொம்ப ஹீட்டா பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் இந்த டிபேட் ஒரு சின்ன பிரேக். ஸ்டே டியூன் வித் us. இது ஆச்சி மசாலா, நீயா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா, நீயா நானா, பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள், கோ பிரசன்டட் பை பட்டர்ஃப்ளை பவர் ஹாப். உணவில் தொடங்கி உணவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வணிக அரசியல் பற்றி இந்த பக்கம் வலுவான சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் இந்த வசீகரமான உணவுகள் எதிர்காலத்தில் நிலைத்து இங்கே நின்றுவிடும் பட்சத்தில் ஒரு தலைமுறையை ஆரோக்கியமற்ற நிலைக்கு போகும். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வருமானமும் இந்தியாவுடைய சூழலும் அடுத்தவர்கள் கைக்கு போகும் ஆபத்து இருப்பதான ஒரு ஆழமான பார்வை இந்த தரப்பில் வைக்கப்படுகிறது. மறுதரப்பில் இப்படி சொல்லுவதே கூட ஒரு ஏமாற்று வேலை என்றொரு ஏமாற்றுகிற ஒரு உத்தி என்று ஒரு குற்றச்சாட்டு அந்த தரப்பில் வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். இப்போ இவர் வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றாரு. உள்ள வரும்போது பல சாப்பாடு, இப்போ நம்ம சாப்பாடோட சுவையை பற்றியும் ஏன் விதவிதமான உணவுகளை தேடி சாப்பிடணுன்றது தான் நம்ம பேச்சு. இதில் போய் இங்கே வந்து உணவு பற்றாக்குறை இருக்குது, சாப்பாடு இல்லாத ஆளுங்களே இருக்காங்கன்ற ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நியாயமான பேச்சு. ஆனால் இந்த மேடையில் பேச வேண்டிய பேச்சான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இதில் அரசியலை பிரிக்க முடியாது, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இவ்வளோ அவருடைய ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிற வலி எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அவர் எடுக்கிற சொல்யூஷனை தான் நான் இருக்கிறேன். அவருடைய வலி எனக்கு நல்லா தெரியும், அவருடைய பிரச்சனையை தெரியும், அந்த பிரச்சனைகளை தான் நான் வேலை செய்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, விதவிதமான விஷயங்கள் சுவை பற்றி பேசும்போது எதுக்கு இந்த அரசியல்ங்கிறீங்க இல்லையா, இந்த சுவை பற்றி பேச வச்சு சுவைக்கு இத்தனை மக்களையும் பீடிக்க வைப்பதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட வாதம். குழந்தை பிறந்து வரும்போது எபிஜெனட்டிக்ஸா ப்ரிஜிடியூஸுவலா ஒவ்வொரு இதைத்தான் டேஸ்ட் பண்ணும் இதைத்தான் பண்ணணும்னு கிடையாது. அது எதற்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ, எதை கண்கள் பார்க்கிறதோ, எதுக்கு மனம் கழிக்கிறதோ, எந்த விஷயங்கள்ல எல்லாம் அது ஈடுபட ஆரம்பிக்கிறதோ அதை ருசிக்க ஆரம்பிக்கிறது, சுவைக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி வைக்கும் பொழுது நடுவில் பேசும்போது வந்தது வண்ணங்கள் வேணும், மிருதுவா இருக்கணும், அதனுடைய மனம் ஊட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்ச் பாயிண்ட் ஃபார் த மார்க்கெட். ஸோ அப்போ அந்த விஷயங்களை அந்த மார்க்கெட் அதை கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக பாரம்பரியமோ நாட்டு விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க இதுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுக்க முடியாது, அதுக்கான வணிகத்திற்குள் போட்டி போட முடியாது. அப்போ வேகமாக அந்த பன்னாட்டு சந்தைகள் வந்து இந்த விஷயங்களை முன்னிறுத்தி வருது. நல்ல மனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, கலர் கொடுக்குறாங்க நிறைய. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க கெமிக்கலை பற்றியோ அதை பற்றி யாருக்குமே இங்கே இருக்க உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 5% 10% தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்னைக்கோ போய் சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம குழந்தைய கூட்டு போய் என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட, அப்புறம் அந்த குழந்தை எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். ஒரு வார்த்தை வந்துச்சு நடுவில் பேசும்போது, என்றைக்கு வந்து ஒரு ஃபன் ஃபுட்டாக இருக்கிறதோ அது ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறும். அப்படித்தான் இது வரைக்கும் அரிசி மாறிச்சு. தெனையும் ராகியும் கம்பும் சோளமும் ரெகுலர் உணவாக இருந்தது. மெதுவாக 65களில் அரிசியினுடைய ஆற்றல் வர ஆரம்பிச்சப்புறம் அரிசி ஸ்டேபிள் ஃபுட் ஆயிடுச்சு.
கோதுமை ஸ்டேபிள் ஃபுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்பகட்டியும் லசானியும் இவங்க சொன்ன அத்தனை உணவுகளும் ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறுச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற விளைநிலங்கள் வம்பா போயிடும். இங்க இருக்கிற வேளாண் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்க, வணிகம் பிரச்சனையில மாட்டோம். இத்தனை விஷயங்களும் மாறிடக்கூடாதே அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் உடல் நலம். இவங்க எல்லாம் முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, அமெரிக்காவில் 100 வயசு இல்லையான்னு. அமெரிக்கா தான் கேன்சர்ல முதலிடம் சார். இவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கும் மார்பு புற்று உலகத்தில் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பெண்கள், அமெரிக்க பெண்களுக்கு தான். அத்தனை புற்றுகள்லேயே அவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்க. நம்ம இன்னும் 2, 3 தான் இருக்கோம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேன்சர் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்ல டாக்டர் சாந்தா சொல்கிறாங்க 23% உயரும்னு சொல்லி 2010 நான் கொடுத்தேன். 2011 ஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும்போது 56% வருது. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் உணவுல தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உணவுலையும் இருக்கு, அதுதான் எங்களோட பயம். இந்த மாதிரி ரெடி டு ஈட் வரக்கூடிய உணவுகள் தயாரிக்கக்கூடிய முறை, ரெடி டு ஈட்ட வரக்கூடிய பழச்சாறுகள் தயாரிக்கிற முறையை பற்றி யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஒரு முன்னாடி வரைக்கும் ஏரேட்டட் ஃபிஸி ட்ரிங்க்குக்கு தான் ஒரு இருந்துச்சு. எல்லாரும் இந்த ஃபிஸி ட்ரிங்க், ஏரேட்டட் ட்ரிங்க் மேலே ஒரு வர தப்புன்னு சொன்ன உடனே அத்தனை கம்பெனியும் ஃப்ரூட் ட்ரிங்க்குக்கு மாறுறான். ஃப்ரூட் ட்ரிங்க் உடனே ஃப்ரூட் ட்ரிங்க் நல்லதா? ஃப்ரூட் ட்ரிங்க் ஒரு பழச்சாறு கான்சென்ட்ரேட்டில் தண்ணி தெளிச்சு வருது. அந்த கான்சென்ட்ரேட் வரதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, டீஆயிலிங் பண்ணி, ஆசிட் ஸ்டெபிலைஸ் பண்ணி, அப்போ கேக் ஆன்டி கேக்கிங் பண்ணி, இவ்வளவு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கடைசியாக இந்திய தண்ணி தெளித்து பெரு நாட்டிலேருந்து வரக்கூடிய மாதுளம்பழம், பப்பாளி, இது அன்னாசி பழத்துக்கும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர்ற பழம் இங்கே உள்ள இந்திய சந்தையில் ஃப்ரூட் ட்ரிங்காக விற்கப்படுது. ஸோ ஒன்று வணிகம், இன்னொன்று இதே பழங்களை அப்படியே கடிச்சு சாப்பிடலாம். ஆனால் ஒரு விளம்பரம் வருது, பழத்தை அப்படியே சாப்பிட்டானா இந்த சீசனில் கூட நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகிறாங்க. பழமும் பழச்சாரும் கடையில் விற்கக்கூடிய பழச்சாரும் ஒன்று கிடையாது. இப்படி பல அரசியல் உள்ளுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. இப்போ இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இப்போ இவரே ஒத்துக்கிட்டாரு, இந்தோனேஷியாவில் இருந்து வந்த செய்முறை தான் இட்லி. அது நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டாக மாறிச்சு, சவுத் இந்தியன் ஃபுட். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம அப்படியே நிறுத்த முடியாது. என்னன்னா நம்ம ஜனத்தொகை ஏறிட்டே இருக்கு, தேவைகள் ஏறிட்டே இருக்கு. ஆளுங்களுக்கு இப்போ நம்ம சொல்ற அளவுக்கான கரெக்டான ட்ரெடிஷனல் ஃபுட்னா நம்ம வீட்டில் தான் சமைக்கணும். நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரே பாயிண்ட் கண்டினியூ பண்ணுங்க. இட்லி அங்கிருந்து வரும்போது இன்கிரீடியன்ட் மாறல சார். சார், ஹங்கர் இஸ் மேன் மேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பசியை, பஞ்சத்தை மனிதர்கள் தான் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு பாலை இவர்கள் விற்பதற்காக ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் உருவாக்குனாங்க. அன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இதை எதிர்த்து பேசல. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் பால் சாப்பிடாதீங்கன்னு பேசுறாங்க. இது என்ன சிஸ்டம்? இது என்ன மெடிக்கல் சிஸ்டம்? இப்பவும் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. அன்னைக்கு பால் எல்லாரும் சாப்பிடணும், பால்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் உருவாக்கப்பட்ட போது எந்த டாக்டர்ஸும் இதை எதிர்த்து பேசல. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் பால் சாப்பிடாதுன்னு சொல்றாங்க. இது உள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். ஒரு சோஷியல் சிஸ்டம், அதுல உணவு, உடை, வாழ்விடம், வாழ்விட வசதி, கழிவறை வசதி, எங்க போகலாம், எங்க வரலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பது ஒரு சோஷியல் செட்டப்பாக இருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு ஆஸ்பெக்டான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு அதிலும் குறிப்பாக பாரம்பரிய உணவு மட்டும்தான் வேண்டும் என்று போராடுவது ஒரு 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 ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்ல. நான் உடனே முடிச்சிடுறேன். நீங்க சொன்ன உணவு, உடை, எல்லா விஷயத்துக்கும் நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். இந்த செஷன்ல இங்க உணவை பத்தி பேச வந்திருக்கோம், அவ்வளவுதான். நீங்க உடனே நாங்க சொல்ற ஒவ்வொரு நீங்க சொல்லக்கூடிய அந்த சமத்துவத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கவங்க தாங்க. நீங்க இவ்வளவு கோபமா பேசி நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு ஜென்யூனாவே விவாதங்கள் வலியை தந்துட்டு அதான் கேட்கிறேன். நீங்க இவ்வளவு கோபமாகவும் வேகமாகவும் நீங்க பேசி நான் பார்த்ததில்லை. அப்போ உண்மையாகவே இந்த விஷயத்திற்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க? அதர்வைஸ் இவ்வளோ இல்லை, இப்போ ஒரு ஆத்மார்த்தமா இல்லைன்னா இந்த கோபமும் வேகமும் வரப்போறதில்ல. முதல்ல இந்த பீட்டி கத்திரிக்காய் பிரச்சனைக்காக வரும் பொழுது ஒரு சாதாரணமா 540 வெரைட்டி கத்திரிக்காய் அந்த ஊர்ல இருக்கும்போது எதுக்காக இந்த பீட்டி கத்திரிக்காய் வரணும்னு கேட்க போனோம். அவங்க 1300 பக்கத்துக்கு ஒரு சான்றை கொடுக்குறாங்க, என்வாயர்மெண்டல் மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. அது 1300 பக்கத்தில் சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் அதை அனுமதிக்கலாம்னு அத்தனை அறிஞர்களும் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா வைல்டு பிரிஞ்சாலுக்கும் பீட்டி பிரிஞ்சாலுக்கும் நடுவில் 33% ஆல்கலாய்டல் டிஃபரன்ஸ் அதே பேஜில் அவன் கொடுத்த ரிப்போர்ட்லேயே இருக்குது. அதற்கப்புறம் தான் அந்த உணவு விஷயங்களில் ஒவ்வொரு விஷயமா பார்க்க 53 வகை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு ரெடியாக இருக்குது சந்தையில். என்னைக்கு பீட்டி ரிலீஸ் ஆகுதோ அன்னையிலேருந்து அரிசி, கோதுமை, கம்பு, ராகி, அத்தனை பப்பாளி, மாதுளை, எல்லா விஷயம், வெண்டைக்காய் அவ்வளவும் வரப்போகுது சந்தைக்குள்ளே. எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே அவர் சொன்ன ஒரு முக்கியமான வாதம் அக்ரிகல்ச்சர் ஒரு சமூகத்திலையும் சமுதாய பிரச்சனையிலையும் ஒரு விளிம்பு நிலை மக்களை வைத்து ஒடுக்கப்பட்டு இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வைத்து வரும்பொழுது யார் சார் வாங்குவாங்க?
அதை நினைச்சு தான் எனக்கு வந்து இவ்வளவு அந்த முகாந்திரத்துக்குள்ள நானும் அவரும் ஒண்ணா செஞ்சு வேலை செய்ய வேண்டிய நாங்க 2 பேரும் இப்போ இதே கூட்டத்துல வந்து இல்ல உங்களுக்கு பின்னணியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள டாபுக்குள்ள நீ மாட்டிட்டு இருக்கேன்னு அவர் சொல்றாரு. இது வந்து அவனுக்கு பன்னாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நீ 2 சண்டை போட்டுட்டே இருங்க, நான் உள்ள வந்துகிட்டே இருக்கிறேன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளவு வேதனையும் கோபமும் வர்றது காரணம்.